ரியலி பரணி சார் சாங்ஸ் பார்த்தேன், ரொம்ப அட்மையராக இருந்துச்சு, கிளாரிட்டியாக இருந்துச்சு, விஷுவல். ஏன்னா சாங் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் டான்ஸ் மாஸ்டரோட இருந்தால் கூட இந்த 4 சாங்ல வந்து ரொம்ப டான்ஸ் மூமெண்ட் இல்லைன்னா கூட அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப அழகாகவும் படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மியூசிக் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ள நம்ம பண்ணிடுறோம். அந்த பாடல் வந்து டைரக்டர் மட்டும்தான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் நேர்த்தியாக சேர்க்கக்கூடிய ஒரே தரம் படைத்தவர் டைரக்டர் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆகுமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நல்லா பாடல் பண்ணிடுவாரு, ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்ன்றது ஒரு டவுட் இருந்துச்சு வர வரைக்கும். 100% இப்போ டவுட் போயிடுச்சு. இட்ஸ் எ கிளாரிட்டி மூவி. சாங்லேயே தெரிஞ்சு போச்சு இட்ஸ் எ ஹிட் மூவி. ஒரே ஒரு டவுட், ஒண்டி கட்டன் டைட்டில் வச்சாரு, ஆனால் நல்லா டூயட் சாங்கே போட்டாருன்னு ஒண்டி கட்ட ஒரு பாட்டும் போடலை. அதான் கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். என்னையோ இருக்கா? ரொம்ப நல்லா இருந்துச்சு பரணி சார் உங்களுடைய அட்டெம்ப்ட், உங்களுடைய இன்னொரு பயணத்தை, அதாவது இன்னொரு வழிக்கு நீங்க போறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அது பெரிய அளவில் நீங்க வெற்றி அடைவீங்க. மக்களை எப்படி இசையால நீங்க கட்டி போட்டீங்களோ அதே மாதிரி உங்க டைரக்ஷன்லயும் கண்டிப்பா வெற்றி பங்கை கொடுத்து அவங்கள நிறைய பேரை நீங்க ஆட்கொள்ளும் தன்மையை வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் வெற்றி அடைய என்னோட மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.